இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 7th ஜியோகிராஃபியில் வளங்கள், சுற்றுலா, இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் சுந்தரவன தேசிய பூங்கா. மேற்கு வங்காளத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் எதுனா சுந்தரவன தேசிய பூங்கா. பஞ்சாபில் உள்ள புகழ்பெற்ற புனித தலம் அமிர்தசரஸ். உலகின் முன்னணி பாக்சைடு உற்பத்தி செய்யும் நாடு ஆஸ்திரேலியா. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம். எந்த நாட்டில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஈரான். பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கத்தின் ஆங்கில சுருக்கம் IATA. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை. அஸ்ஸாமில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் காசிரங்கா தேசிய பூங்கா. அஸ்ஸாமில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் எதுனா காசிரங்கா தேசிய பூங்கா. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குதிரைவால் போன்று அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி தாளையார் நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுனா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? டிசம்பர் 25, 2005. இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 25, 2005. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாடு. குஜராத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் கிர் தேசிய பூங்கா. குமரகம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கேரளா. உலகின் இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. உத்தரகாண்டில் உள்ள தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. உத்தரகாண்டில் உள்ள தேசிய பூங்கா எதுனா கார்பெட் தேசிய பூங்கா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் வாரணாசி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் எதுனா வாரணாசி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சுருக்கம் NDMA. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சுருக்கம் என்னன்னா NDMA. கடல் அலைகள் பல மீட்டர் உயர எழுந்து சில நிமிடங்களில் கடற்கரையை அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழி பேரலை. கடல் அலைகள் பல மீட்டர்கள் உயர எழுந்து சில நிமிடங்களில் கடற்கரையை அடைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆழி பேரலை. இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, விண்வெளித்துறை, அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம். இதில் அனைத்துமே சரிதான். இந்திய பெருங்கடலில்
சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையங்கள் எவைனா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, விண்வெளித்துறை, அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம். உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி திட்டமானது தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு? சீனா. அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எதுனா? சீனா. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஆங்கில சுருக்கம்? டிடிடிசி. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஆங்கில சுருக்கம் எதுனா? டிடிடிசி. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவது? மைக்கா. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுவது எதுனா? மைக்கா. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடமான ராணிகஞ்ச் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் எந்த டெல்டா பகுதியில் இயற்கை வாயு வளம் உள்ளது? கிருஷ்ணகிரி, கோதாவரி. ராஜஸ்தானில் உள்ள தேசிய பூங்கா? ராந்தம்பர் தேசிய பூங்கா. ராஜஸ்தானில் உள்ள தேசிய பூங்கா எதுனா? ராந்தம்பர் தேசிய பூங்கா. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம்? ராமேஸ்வரம். தற்பொழுது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது? 300 ஆண்டுகளுக்கு முன். தற்பொழுது நாம் பயன்படுத்தப்படும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதுனா 300 ஆண்டுகளுக்கு முன். உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கோலார் தங்க வயல். உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்று எதுனா? கோலார் தங்க வயல்.